வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேஷன் ஃப்ரூட் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேர் இந்த பழத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு பழம். இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளுக்கு தேவையான 9% வைட்டமின் சி ஊட்டச்சத்து ஒரு பழம் மூலமாக நம்ம உடலுக்கு போய் சேரும். வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு பழம் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கி சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை நல்ல பல மடங்கு அதிகமாகும். ஈர அழற்சி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற நோய் பாதிப்பு, பொதுவாக வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா இந்த ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈறுகளில் வீக்கம், ரத்த கசிவுலாம் ஏற்படும் இல்லையா? இந்த ஈர அழற்சி நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பேஷன் ஃப்ரூட் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இப்போ ஒரே ஒரு பேஷன் ஃப்ரூட்டில் 9% வைட்டமின் சி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி கிட்டத்தட்ட 10% வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தும் இந்த ஒரு பழம் மூலமாக நம்ம உடலுக்கு போய் சேரும். இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்தோட கூடவே இதில் இருக்கக்கூடிய பீட்டா கேரோட்டின் மாதிரியான முக்கியமான